ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸிமம் எல்லாருடைய ஆண்ட்ராய்ட்லையும் ஜிபோர்டு கீபோர்டு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான ஃபீச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு குரோம்லையோ இல்லை ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை நீங்கள் காப்பி பண்ணுறீங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பர்டிகுலர் வேர்டிங்ஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த காப்பி பண்ண இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நான் ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஸ்டாகிராம் சேட்டில் போடுறதா இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் போறதா இருந்தாலும் சரி, ட்விட்டர்ல அப்டேட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஃபேஸ்புக்ல போறதா இருந்தாலும், நான் எக்ஸாம்பிளுக்காக வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி ஒரு பர்டிகுலர் சேட்டை ஓபன் பண்ணிட்டு அதை நான் பேஸ்ட் பண்ணணும்னா நம்ம மெசேஜ் டைப் பண்ற இடத்துல லாங் பிரஸ் பண்ணி பேஸ்ட்னு வரும். அதுக்கப்புறம் பேஸ்ட்டை கிளிக் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இது நாள் வரைக்கும் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஆனா ஜிபோர்டு கிளிப்போர்டில் நம்ம ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா நம்ம பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா ஜஸ்ட் ஜிபோர்டு கீபோர்டு நீங்க டைப் பண்ற இடத்துல கிளிக் பண்ணீங்கனாவே ஓபன் ஆயிரும். ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு அந்த மேல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாருங்க கிளிப் போர்டுன்னு இருக்கும். அந்த கிளிப் போர்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாருங்க 3 ஆப்ஷன் எனேபிள் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ டோட்டலா வெளியே வந்துருங்க. ஸோ இப்போ எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது ஒன்று நீங்கள் காப்பி பண்ணுங்க. மறுபடியும் குரோம் ஓப்பன் பண்ணி ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு எங்க பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். அது ஒரு பர்டிகுலர் சேட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் டைப் பண்ற இடத்துல கிளிக் பண்றப்போ அந்த ஜிபோர்டு ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்க, முதல்ல நம்ம லாங் பிரஸ் பண்ணி பேஸ்ட்டை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுவோம். ஆனா இப்போ பாருங்க, நம்ம அந்த ஜிபோர்டை கிளிக் பண்ணோம், அந்த டைப் பண்ற இடத்துல கிளிக் பண்ணோமே ஜிபோர்டு கீபோர்டு ஓப்பன் பண்ற இடத்துலயே மேல பாருங்க நம்ம காப்பி பண்ணது இங்க டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? நம்ம இப்போ அதைய கிளிக் பண்ணியே சென்ட்னு கொடுத்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ல நம்ம எங்கேயோ காப்பி பண்ற இடத்தை கிளிப்போர்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எங்க ஓபன் பண்றோமோ அந்த இடத்துல அதை டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு பேஸ்ட் பண்ண வைக்கும். இது ஒரு ஈஸி மெத்தடா இனிமேல் நம்ம ஜிபோர்டில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் கிடையாது, இன்னொரு ஃபியூச்சர் இருக்கும் பாருங்க. இப்போ நார்மலா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, இல்ல குரோம் ஓபன் பண்ணிட்டு நீங்க இமேஜை காப்பி பண்ணாலும் சரி, ஓகேங்களா? நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கிரீன்ஷாட் இங்க டிஸ்பிளே ஆகுது. இது வந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணணும்னா நான் எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு டைப் பண்ற இடத்துல போய் அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணி கேலரியை கிளிக் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்ட்னு கொடுத்து சென்ட் பண்ணுவேன். இதுதான் இது நாள் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கு பதிலாக இன்னொரு ஃபீச்சர் இருக்கு. அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணிட்டோம்னா இன்னும் ஈஸியா நம்ம ஸ்கிரீன்ஷாட்டை பேஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்னா, சேம் ஜிபோர்டு கீபோர்டில் மேலே செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்க கிளிப் போர்டு இருக்கும், கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ 2 ஆப்ஷன் ஆல்ரெடி எனேபிள் இருந்தது. இப்போ கீழே இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் பாருங்க, சேவ் ரீசன்ட் ஸ்கிரீன்ஷாட் இன் கிளிப் போர்டுன்னு இருக்கு, அது எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டு வெளியே வாங்க. குரோமை ஓப்பன் பண்ணி நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன். எடுத்துட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு இமேஜ் நீங்க காப்பி பண்ணாலும் சரி, ஓகேங்களா? ஏதோ ஒன்று பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இப்போ நான் நேராக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டு அந்த கீழே டைப் பண்ற இடத்துல கிளிக் பண்றேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜிபோர்டு ஓப்பன் ஆகும். அந்த ஜிபோர்டு ஓப்பன் பண்ற இடத்துல மேலே பாருங்க ஸ்கிரீன்ஷாட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் அங்கே எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதில் அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணி கேலரியை கிளிக் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்க இருக்கிற ஸ்கிரீன்ஷாட் அப்படிங்கறது டிஸ்பிளே ஆகிறத கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா கிளிக் பண்ணி நம்ம ஈஸியா சென்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பர்பான ஃபீச்சர். கண்டிப்பா இந்த ஜிபோர்டில் இருக்கக்கூடிய இதை எனேபிள் பண்ணிட்டீங்களா உங்களுடைய வேலைகளை நீங்க ஈஸியா முடிச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.